டிவிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இன்னைக்கு தாய் கிழவி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் தண்டட்டி போட்ட ஒரு பாட்டி, 70 வயசு ஒரு பாட்டி. அவங்க தான் தாய் கிழவி, அவங்க தான் ராதிகா சரத்குமார். இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த தண்டட்டி போட்ட பாட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோட்டோவில் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பதிவு செஞ்சுருக்கிறாரு அதனுடைய டைரக்டர் சிவகுமார் முருகேசன். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பாட்டியை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதனுடைய ட்ரைலர்லேயே அப்படியே அந்த கொடையை எடுக்கிறதாகட்டும், அந்த நடக்கிறதாகட்டும், அட்டிக்கிறதாகட்டும், ஒரு ஊரில் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்க ஒரு அடாவடியான ஒரு கழுவி. அவங்களுக்கு 3 பையங்க. பெரிய பையன் சிங்கம்புலி, கமலஹாசனுடைய ரசிகர், நெஞ்சில் பச்சையெல்லாம் குத்திருப்பார். அந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் அந்த டைரக்டர் பண்ணியிருக்கிற அந்த டெக்னிக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கமலஹாசன் படத்துக்கு திருநீர் பூசுவார். ஏண்டா பூசுகிற அப்படின்னு கேட்டால் இவரும் ஆண்டவர் தான் அப்படிம்பார். பாட்டு அந்த காலத்து கேசட்லாம் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பாட்டாக போடுவார். இது பெரிய பையன். அடுத்து 2வது பையன் அருள்தாஸ். அருள்தாஸ் ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்னா சாதாரணமாக ஒரு அப்படியே நிஜமாகவே ஒரு ஆட்டோ டிரைவரை பார்க்குற மாதிரி அப்படியே கையிலே கட்டிக்கிட்டு அவங்க பேசுகிறதாகட்டும், நடிக்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இயல்பாக இருந்துச்சு. ஒரு கேரக்டருமே அப்படியே முத்தாக அப்படியே செலக்ட் பண்ணி செதுக்கி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. 3வது பையன் பாலசரவணன். அவன் ஒரு பூக்கடை வச்சுருக்கான். பூக்கட்ட தெரியாது. இந்த படத்தில் இதனுடைய வெற்றிக்கு ஒரு காரணம், பெரிய காரணம் என்னன்னா, இதில் உள்ள காமெடி ட்ராக்கு. எல்லாருமே, அதாவது எப்போயுமே படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு காமெடி ட்ராக் போகும்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. படமே அப்படியே காமெடி தான். ஒரு சீனுமே அவங்க நடக்கிறது, அந்த ஓடுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பையனை தவிர ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டோடு இருக்கா, ரேச்சல். அவங்களுடைய நடப்பு அப்படியே ஆடாடான்னு சொல்லணும். அதாவது நடிக்கிறதுனா அப்படியே உருண்டு பரண்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக ஒரு பொண்ணு ஒரு கிராமத்தில் எப்படி இருப்பா, அதே மாதிரி எதை பற்றியும் அழட்டிக்காமல் அவங்களுடைய நடிப்பை உண்மையிலே ரொம்ப 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 பாராட்டணும். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த ஒரு கணவரை விட்டு அவங்க பிரிஞ்சு ஊரில் இருக்காங்க. தாய் கிழவியோடு இருக்காங்க. ராதிகா சரத்குமார். அவங்கள பற்றி சொன்ன இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ராதிகா சரத்குமார் தான் காரணம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ரத்த கண்ணீர் அப்படிங்கிற படத்தை எம்ஆர் ராதா அவர்களை தவிர வேறு யாருமே நடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த தாய் கிழவி அப்படிங்கிற இந்த படத்தை ராதிகா சரத்குமாரை தவிர இந்த அளவுக்கு சூப்பர்பாக யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படி தான் சொல்லணும். அப்படி காதில் போட்டிருக்க தண்டட்டி ஆகட்டும், அப்படி இடுப்பில் இருக்கிற அந்த சதையாகட்டும், ஒட்டம்போட அகலம், அதெல்லாம் விட என்ன முதல்ல கொஞ்சம் நேரம் பாதி பார்க்கும்போது என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்களே அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு. ஒரு காமெடி தான் இருந்துச்சு. ஆனால் 2வது பாதியில் அடித்து தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் முழுக்க வராங்களா அப்படின்னா கிடையாது. முதல்ல ஒரு 1/2 hour, கடைசியில் ஒரு 1/2 hour தான். ஆனால் அவங்களுடைய இந்த நடக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, அப்படி கை அப்படி நகர்த்தி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரியாக்ஷன் இல்லாமல் அந்த காவி பல்லை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க பேசுறது, சிரிக்கிறது, ஒரு சீனுமே அப்படியே தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கிளாப் அப்படி வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக சிரித்து பார்த்தேன் இந்த படத்தை. இது வெறும் ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் சொல்லணும்ல. இதில் சொல்லியிருக்க மெசேஜ் இருக்குல்ல, அதாவது பெண்ணுன்னா என்ன, சுதந்திரம்னா என்ன, ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு எப்போ அவளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கோ அதுதான் உண்மையான சுதந்திரம். இதெல்லாம் அந்த காலத்தில் பெண்கள் எவ்வளோ ஒரு வலிமையாக இருந்திருக்காங்க. அப்படியே கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சாதாரண அந்த எல்லா விதமான பவுண்ட்ரிஸும் அப்படியே அடித்து தூக்கி சாப்பிட்ருக்காங்க. ஒரு கேரக்டரும் பென்னி குக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் முனிஷ்காந்த் நடத்தியிருக்காரு. கல்யாணம் ஆகாது, ஒரு 200 பொண்ணு பார்த்துருவார். ஆனால் அவருக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகாது. ஒரு 12 பொண்ணுன்னா அவருக்கு கொஞ்சம் பவுனுக்கு குறையும். அதுக்காக தான் என்ன பண்ணுவார், ஊராக அலைஞ்சிட்டு இருப்பார். அவர் ஒரு இடத்துல ஒரு வசனம் பேசுவார்ப்பாங்க. ஏன் நீ கல்யாணம், அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பான். ஆனால்
முனிஷ்காந்த் சொல்லுவார் பாருங்க, என் பொண்டாட்டி வந்து நான் வீட்டுக்கு போனான்னா கதவை திறந்து விடணும், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்படியே அந்த வரியெல்லாம் இருக்குல்ல, யார் எழுதுனாங்களோ பா, சான்ஸே கிடையாது. அவ்வளவு அப்படியே டச்சிங்காக இருக்கும். ஒரு சீனுமே அப்படியே டச்சிங்காக இருக்கும். பாலசரவணன் வந்து வெளியில் வந்துடுவார். வந்த பிறகு ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு பாட்டியை வந்து சீக்கிரமாக கிளம்புன்னு அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே பிள்ளை, பொண்ணு, அந்த அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே நிற்பாங்க. ஆனால் இந்த டிரைவர் போக மாட்டான். உள்ளார ஒருத்தன் உட்காந்துருப்பான். இந்த பாலசரவணன் ஓடி போய் எங்கே போய் உட்காந்தோன்னே, ஏய் காப்பாத்தியான்னு சொல்லும்பொழுது அவனும் அந்த இறங்கின டிரைவரும் பேசிக்குவாங்க. அந்த கொடுத்துருக்க அந்த வெண்டிலேஷன் எடுத்துருவாங்க. எடுத்தோன்னா நல்ல நேரம் போகுதுன்னு இவங்களாம் கத்துவாங்க. நல்ல நேரத்தில் அந்த பாட்டி அப்படியே உயிர் பிரிஞ்சு போகும். அந்த நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைங்களை வந்து உயிர் மூச்சை உருவாக்கி கொடுக்குறா. ஆனால் அதே பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல நேரத்தில் அந்த உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு அதை நேராக பார்க்கும்போது, அந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு சீனுமே இது வந்து ஒரு கதை, ஒரு சினிமா அப்படிங்கிற உணர்வே நமக்கு வரமாட்டேங்குது. அப்படியே அந்த நேரத்தில் அப்படியே மனசு குதிச்சு போதுச்சே, என்னடா இந்த மனுஷங்களாம் இப்படி மாறி போயிட்டாங்க, பெத்த தகப்பனை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அப்படியே மனசெல்லாம் துடிச்சு போகுது. அதுக்கப்புறம் பாலசரவணன் ரொம்ப மாறிடுவார். இந்த தாய் கிழவியோட கணவர் இறந்துருவார். கணவர் இறந்தோன்னா இந்த பிள்ளைங்க 3 வந்து சொத்தை பிரித்து கொடுக்கும். அதுக்கு பேசுவாங்க பாருங்க, டே இது நீங்கள் அப்பா சம்பாரித்த காசு இல்லைடா, நான் தலசு மாடு தூக்கி நான் காய்கறி விற்று நான் சம்பாரித்த காட்டுதா, இது என்னோட வீடு, பவுன் தாயோட வீடு, போங்கடா, இருந்தா இருங்க, செத்தா சாவுங்க. இன்றைக்கி பிள்ளைங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்கினாலே, ஐயோ கண்ணே மணியே, ஏய் என்னடா வேணும், உனக்கு பைக் வேணுமா, கார் வேணுமா, அப்படி வாங்கி கொடுக்குற இந்த உலகத்தில் ஒரே பள்ளீர்னு ஒரு அறை விட்ட மாதிரி, டே செத்தா சாவுங்கடா, போங்கடா, இது ஏன் விடுறா, கடைசி வரைக்கும் நான் தாண்டா இதில் வாழ்வேன் அப்படின்னு அந்த சொல்கிறது இருக்குல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பாடம். அது அந்த சம்பாதிக்கிற முறையை காட்டியிருக்கிறது வேணால் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம். அதாவது வட்டி கூட்டு சம்பாதிப்பாங்க. அப்போ எல்லாரையும் ஆண்களெல்லாம் சும்மா அலற விடுவாங்க. டேய் ஒரு கேரக்டருமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோவிலில் ஒரு பூசாரி இருப்பார். அந்த பூசாரிக்கு கடன் வாங்கியிருப்பான். அவன் பூசாரி இல்லை ஆக்சுவலாக, அங்கே உட்காந்துருக்க ஒரு ஆள். அவன் அப்புறம் பின்னாடி தான் பூசாரி ஆவான். அவனை வந்து பின்னாடி கடைசியில் வரக்குள்ள டே எங்கடா வட்டி அப்படின்னு அடிப்பாங்க பாருங்கள். அப்படியே ஒரு பெண்ணுன்னா அப்படியே ஆணுக்கு அடங்கி போய் அப்படியே பயந்து போய் அப்படியே ஆண்கள் பெண்கள் அடிக்கிற மாதிரி இப்படியே பார்த்து இந்த அழுது கண்ணு சிவந்து போன பெண்களை பார்க்கும்போது அப்படியே திருப்பி ராதிகா அப்படியே அடிக்கும் போது அப்படியே ஒவ்வொரு பொண்ணுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, டேய் நான் தாண்டா வாழணும், என்னுடைய வாழ்க்கையை வாழணும். இன்றைக்கி வந்து டைவர்ஸு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கான்லாம் தெரியாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த டைரக்டர். விஷயம், பெண்கள் வந்து தானாக சம்பாதிக்கணும். இந்த பவுன் தாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போனோன்னா முதலெல்லாம் பசங்க வந்து பணம் இல்லாமல் இருக்கும்போது கவனிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இளவரசு அவர் தான் அந்த படத்தில் 2 சீனில் வந்தாலும் அவர் தான் கிளாசிக்கு. என்ன சொல்லிட்டு போயிடுவார், ஒரு 160 பவுன் என்கிட்ட பாட்டி வாங்கியிருக்கு, ஒரு நகைக்கடை வச்சுருக்கேன், இந்த மேலே மாசி வீதியில் மதுரையில் தான் என்னோடய கடை இருக்குது, 7ஆம் நம்பர் கடை, கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு இந்த தாய்க்கிழவி இந்த பாட்டியம்மா வந்து என்கிட்ட சேர்த்து இருந்துச்சு, இப்போ 160 பவுன் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போடுவார் அவர் பாட்டுக்கு, நல்ல வேலை சட்டையெல்லாம் போட்டுட்டு. உடனே 3 பசங்க இந்த முனிஷ்காந்த்கிட்ட தான் முதல்ல சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த 3 பசங்கள்ட்டையும் கூப்பிட்டு சொன்னோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவானோ, அந்த எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு தேடு இருக்குல்ல, தரையை தோண்டி பார்ப்பானுங்க, எல்லாத்தையும் உருட்டி பார்ப்பானுங்க, சைகையில் பேசுகிறவங்களை கொண்டு வந்து கேட்டு பார்ப்பானுங்க, எதுலேயுமே கிடைக்கலன்னொன்னே எப்படியாவது பிழைக்க வைக்கணும்னு ஓடி அந்த கமலஹாசன் ஃபேனாக இருக்கார்ல சிங்கமொழி, அவர் ஒரு டாடா ஏசி வச்சுருப்பார், அதில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பொண்டாட்டியோட நகையெல்லாம் விற்று அடகு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டியை தாய்க்கிழவியை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த மருமக 3 பேர் இருக்காங்கல்ல, மருமகெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணோட மைந்தர் தான். இவங்கெல்லாம் வந்து ஒரு நடிகை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு, பவுடர் அடிச்சுக்கிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, அது கிராமத்து பொண்ணாக இருந்தாலும் சரிதான், அப்படி ஒரு நடந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். அதை எல்லாத்துலேயும் இதில் வந்து டேரக்டர் ஒட்டாச்சி எடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஏன்னா நம்ம சாதாரணமாக பார்க்குற பொண்ணுங்க தான் 3 பொண்ணுமே சரி அப்படியே அதுங்க அந்த புடவைய துவைச்சி போடுறதும், அந்த தாய் கிழவிக்கு அதுங்க செய்யறதும், அதுங்க பேசுகிறதும், அதுங்க அந்த நாத்தனாரை வந்து அப்படியே எங்கேயும் போக விடாமல் பார்க்குறதும் செமையாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு ஒரு கேரக்டரும் அப்படியே உயிரோடு வாழ்ந்துருக்காங்க. இவங்களாம் வந்து நம்ம நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே அந்த ஒரு 2:30 மணி நேரம் நமக்கு மறந்து போகுது. அதுதான் அந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கு காரணம். அந்த ஒரு ஒரு விஷயத்துலேயும் அப்படியே செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பாங்க. ஒரு பல்லாங்குழியை வச்சுக்கிட்டு அந்த பவுனுத்தாயிங்கிற அந்த ராதிகா சரத்குமார் பேசுவாங்க அந்த வயசான காலத்தில். ஏய், ஒரு காசாக இருந்தாலும் சேர்த்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லாத போது அந்த பணம் நமக்கு உதவும். இல்லைன்னா இதே மாதிரி என்ன பண்ணுறா, மாமியார் கொடுக்குறாளா, அம்மா கொடுக்குறாளா, அப்பா கொடுக்குறாளான்னு தேடி கிடக்கும். அந்த வாசனைலாம் வந்து அப்படியே நமக்கே நம்மளை அறியாமல் அப்படியே கைத்தட்ட தோணுது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது. அப்படியே நம்ம குஷி படத்தில் பார்த்துருப்போம். அந்த விளக்கு அணையாமல் ஜோதிகாவும் விஜய் அவர்களும் அப்படியே போய் கை வச்சு பிடிப்பாங்க. ஆனால் இதில் பாட்டி செத்துறக்கூடாது, தன்னுடைய அம்மா செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக பாலசரவணன் வந்து ஒரு ஆளை போட்டு வச்சுருக்கோம். அந்த அவர் வந்து இன்னொரு 500 டெய்லி தருவான். அவர் ஒரு 50 ரூபாயை கொடுத்து தனியாக ஒரு ஆள் வச்சுருப்பார். ஒரு கொட்டா போட்டுருவானுங்க. 2 பேரும் ஓடி வந்து அந்த அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அந்த சாமிகிட்ட பேசும். அந்த இது பாரு, நீ வந்து இந்த பவுனுத்தாயை மட்டும் நீ கொல்லலைன்னா நான் பாட்டுக்கு சாய்பாபாவை பார்க்க போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நகைச்சுவை இருந்தாலும், அதாவது சிரிப்புங்கிறது நிறைய விதத்தில் வரும். அதாவது உடல் அசைவில் செய்யலாம், இல்லை வந்து ஒரு வேறுபட்ட கோணங்கள்லாம் பேசலாம். ஆனால் இதில் சிந்திக்க வைக்கிற வசனங்கள் ஒன்று 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 ஒன்றும் அப்படியே கொண்டு போய் பவுன்தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும். அப்படியே 3 விரலை வச்சு அவங்க என்னென்னு காட்டுவாங்க. அது என்னன்னு இவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்க யோசிப்பானுங்க. ஆனால் கடைசியில் அந்த அம்மா சொல்லும் போது நமக்கெல்லாம் அப்படியே சிரிப்பாக வரும். அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் போய் அதனால் போய் படத்தில் போய் பாருங்கள். இப்போ இந்த பவுன்தாய் என்ன பண்ணுவானுங்க, டாடா ஏசியில் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படியே டச் பண்ணி வச்சுருப்பார். நம்ம இந்திய நாட்டு டாக்டர் மாதிரி இருப்பார். அவர் இங்கிலீஷில் பேசுவார். பாலசரவணனுக்கு ஒன்றும் புரியாது. ஷீஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறத சிரிச்சிக்கிட்டே சொல்கிறதால அம்மாவை பழக்க வச்சுட்டாங்கன்னு குதிப்பாங்க. அப்புறம் இட் இஸ் அன் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சீரியஸாக சொல்லணுன்னா, ஐயோ அம்மா செத்து போய்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு தப்பாக மாற்றி சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து ரசிக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் அதே வெளிநாட்டுக்காரங்க மாதிரி சைனாக்கார மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார்னா தமிழில் பேசுவார். அதில் ஒரு கருத்து இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த தமிழெல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசுகிறீங்க, ஆனால் எங்கேருந்தோ வந்தவங்கலாம் வந்து தமிழில் பேசுகிறான். அதெல்லாம் கூட சாட்டடி சவுக்கடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படியே பெண்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு, இது வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். தனியாக பையெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க, மாமியாரை கூப்பிட்டு போங்க, மாமனார் கூப்பிட்டு போங்க. நான் போகும்போது வீல் சேர்லலாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இதுதான் எனக்கு நான் என்னுடைய லைஃப் டைமில் முதல் டைம் வீல் சேர்லலாம் வந்து மக்கள் பார்க்குறது. குடும்பமாக போய் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள் எவ்வளோ ஒரு பெரிய அளவில் அப்படியே ஆதிக்கமாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து புருஷன் அடிக்கிறான், குடிச்சிட்டு வரான் அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த முத்துக்குமாரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து ஒரு மாமியார் செத்து போயிட மாட்டாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடுறது, 4 லட்ச ரூபா பணம் கொடுக்குறது எல்லாமே நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். ஆனால் கடைசியில் டக்குன்னு அத்து விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் மனசு நெருடுது. ஏன்னா அவன் வந்து ஒன்றும் பெரிய கொடூரமானவனா இல்லை, ஆனால் அதில் ஒரு பாடம் சர்வுக்கடி. இன்றைக்கி டைவர்ஸு பிடிக்கலையா தூக்கி அப்படியே ஒரு பஞ்சாயத்தில் வச்சு அறுத்து போட்டுட்டு திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் படத்தில் போய் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு இன்னொரு கல்யாணம் அம்மா பண்ணிக்கிட்டுமான்னு. யார் அந்த மாப்பிள்ள அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாரும் அவங்க அறியாமல் எல்லாரும் சின்ன பசங்களாம் கை தட்டுறாங்க. சரி, வயசானவங்க அந்த படத்தை பார்க்க வராங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எல்லா தட்டு மக்களையும் அப்படியே கொள்ளை கொண்டுச்சு அப்படி தான் இதை சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாயம் தான். அதுவும் சினிமா துறையில் வந்து ஆண்கள் வந்து அப்படியே பெரிய ஹீரோஸ்னால் அவங்களாம் வந்து பெரிய சாகசெல்லாம் செய்வாங்க. ஆனால் பெண்கள்லாம் அப்படியே பயந்து போய் கையை கட்டிட்டு அப்படியே பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த ஹீரோயினுக்கு கஷ்டம் வரக்குள்ள அப்படியே ஹீரோ வந்து தான் காப்பாற்றுவார். ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்படியே அந்த பவுன் தாய் இருக்காங்கல்ல, அந்த பவுன் தாய் வந்து
தான் தான் அதில் எல்லாமே நிற்பாங்க. அந்த ஊரே திட்டும், ஐயோ இந்த கிழவி எப்போ செத்து போகணும்னு எல்லாம் வேண்டுவாங்க. பணம் கொடுத்தவங்களாம் நான் ஒரு அம்மா சொல்லும், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துடணும். அப்படி அந்த கிராமத்தில் எப்படி தான் கொண்டு போய் அந்த டேரக்டர் வந்து இவ்வளோ பேரை கொண்டு வந்து ஒன்றா சேர்த்தாரோ, எல்லா முகங்களுமே எல்லா கேரக்டருமே. இந்த கமலஹாசன் ஃபேனாக இருக்கார்ல இந்த சிங்கமொழி, அவர் என்ன பண்ணுவார், கேசட் போடுவார், ஃபுல்லாக கமலஹாசன் போட்டால் போடுவார். ஒருத்தன் ஏய் நான் ரஜினியோட ஃபேன்டா போடுறா பாட்டுன்னா திரும்பவும் நினைத்தாலே இனிக்கும்ல இருக்கிற கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்த படம் போடுவார். டேய் அப்படின்னோடனே திரும்ப ஸ்ருதிஹாசனுடைய பாட்டை போடுவார். ஆனால் ஸ்ருதிஹாசன்லாம் வந்த காலத்தில் தாவைக்கெல்லாம் பற்றி சொல்கிற காலத்துலலாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் போய் கேசட் போட்டாங்களா அப்படின்லாம் நம்ம கேட்கணும்னு தோணுது. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி கேட்கல, தோணலை. ஏன்னா அந்த வீடுனா அந்த வீட்டில் வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சுவிட்ச் இருக்குல்ல, அந்த ரவுண்டு கலரில் சுவிட்சில் மேலே எங்கள் வீட்டிலலாம் தான் இருக்கும், அப்படி மேலே எங்கேயும் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுவிட்சு, அந்த வீடு, அந்த கட்டிலில் அவங்க வச்சுருக்கிற அந்த நகை வச்சுருக்காங்களா இல்லையா, நீங்கள் படத்தை போய் பாருங்கள். எல்லாமே பவுன் தாவியோட அந்த நட்டை இருக்குல்ல, சா அப்படி கையை அகட்டிக்கிட்டு அப்படியே அந்த அம்மா வந்து வாயை அப்படி இது பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்ம ராதிகாவே மறந்துடும். முதல் ஹாஃபில் பேசக்குள்ள இந்த ராதிகாவோட குரல் வந்து நமக்கு வந்து இந்த ராதிகா சரத்குமார்ங்கிற உணர்வை ஏற்படுச்சு. ஆனால் அடுத்த பாதியிலலாம் அடித்து தூக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் உள்ள ஒரு அந்த பாடம் இருக்குல்ல, கடைசியில் வந்து அவங்க வந்து பொழைச்சாங்களா, இவங்க வந்து உண்மையிலே 160 பவுன் வச்சுருந்தாங்களா, அதை பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறத இந்த படத்தோட கரு. அதை நீங்கள் சினிமா தேட்டரில் போய் செஞ்சீங்க. இதில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிராமம்னா பாரதி ராஜா எப்படி கொண்டு வந்தாரோ அதை மாதிரி இவர் வந்து இன்னும் ஒரு சின்ன இளைய பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிலாம் நமக்கு தோணவே இல்லை. ஏன்னா அதில் உள்ள கதாபாத்திரங்கள், அதில் உள்ள சீனு, அப்படி ஓடக்குள்ள அந்த தொந்தி மட்டும் அந்த முனிஸ்மார்க்கெல்லாம் ஆடும்ல, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து அப்படி ஒரு சிரிப்பாக இருக்கும். அந்த பையங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாது, அந்த மருமகள்லாம் அவங்களுடைய சீன்ஸு அதெல்லாம் வந்து அந்த தாய்க்கிழவி அந்த ராதிகா சரத்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த பட்டத்தையே அப்படியே தூக்கி நிறுத்துது. அதனால் அப்படியே பெண்கள் அட்டிமையாக பார்த்து அழுத்து போன கண்களுக்கு இந்த தாய்க்கிழவி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான அப்படியே ஊட்டியில் போய் கொடைக்கானலில் போய் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிற மெசேஜ் இருக்குல்ல, பெண்கள் வந்து யாரையும் சார்ந்து இருக்கணும்னு தேவையில்லை, தனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும். பொண்ணுக்கு வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து தையல் தைச்சு கொடுப்பா. அந்த மருமகள்லாம் திட்டுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாள், என் அம்மா பற்றி சரியாக புரிஞ்சுக்கல, என் அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கா, அப்போ தான் வந்து என்னால் கையாளிக்க முடியும், என் கணவனே இல்லைனா கூட என்னுடைய பிள்ளையை வந்து என்னால் காப்பாற்ற முடியும். கடைசியில் அந்த கணவன் வந்து பணம் வரப்போகுது நகை வரப்போகுதுன்னு கெஞ்சுவான், போடா நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அப்படியே தாலியை கைட்டி கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அந்த காலத்து ஒரு பெண்ணு, ஒரு கிராமத்து பெண்ணு, ஒரு படிக்காத பெண்ணு. அவள் வந்து பெரிய இன்ஜினியர் கிடையாது, பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, பெரிய டாக்டர் கிடையாது. ஆனால் அவள் கொடுக்குற மெசேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் அருமையாக இருக்கும். அதனால் இந்த படத்தை எல்லோரும், பெண்கள் மட்டும் இதை கொண்டாடக்கூடாது, ஆண்களும் இந்த படத்தை எல்லாம் போடுறாங்க, பெண்கள் கொண்டாடும் படம். பெண்கள் என்ன பெண்களே கொண்டாடிக்கிறதா, தேவையில்லைங்க, ஆண்களும் கொண்டாடுகிற ஒரு படமாக இது இருக்கும். அதில் நகைச்சுவை இருக்குது, கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கிராமத்து பாணி நல்லா இருக்குது, இசை பிரசன்னா அவர்களுடைய இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பாடல் வரிகள் வந்து ரொம்ப அப்படியே மனசுக்கு நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது, வசனம் நல்லா இருக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மனசார சிரித்து அப்படியே படத்தை விட்டுட்டு அப்படி வெளியில் வரக்குள்ள மனசில் ஒரு விஷயம் நிற்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப நேரம் அந்த தாய்க்கிழவி மனசில் நிற்கிறாங்க. அதனால் எல்லோரும் ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு இருக்குல்ல, அது வந்து இன்னும் பெண்களை வந்து நல்ல முதன்மைப்படுத்தி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையை கொடுக்கணும். இந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எத்தனையோ ப்ரொடியூசர் எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸு சிவகார்த்திகேயன்னு அப்படியே 1001 தடவை நமக்கு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஆனாலும் அவரை நம்ம பாராட்டணும். ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கதைகளை எல்லாரும் எடுக்கணும், இந்த ரசிகர்கள் வந்து ரசிக்கணும். அதனால் எல்லாரும் குடும்பமாக போய் பாருங்கள்.